Hi guys, welcome to Guruy's channel. இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் எது ரொம்ப முக்கியமானதா இருக்குது? மதம் அப்படிங்கிறது, ரிலீஜியன். இந்த ரிலீஜியஸ் பிராக்டிஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு தனித்துவமான மதங்கள் பல மக்களால பின்பற்றக்கூடியதா இருக்குது இந்த இந்திய நாடு அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மத கலவரம் அப்படிங்கிறது ஏகப்பட்டது வந்துட்டு இருக்குது. குறிப்பா இந்துக்களுக்கும் முஸ்லீம் அதாவது இஸ்லாமியர்களுக்கும் இந்த ரெண்டு சமயத்துல ஃபாலோ பண்ணக்கூடிய இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், பேஸ்புக்கா இருக்கட்டும், எந்த இன்டர்நெட்டுக்குள்ள நீங்க போனீங்கனாலும் மீடியாக்குள்ள போனீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது சோசியல் மீடியால இருந்து ஆரம்பிச்சு பெரிய கலவரம் வரைக்கும் பெருசா போயிட்டு இருக்குது. ஆனா இப்படி இருக்கும்போது இப்படி ஒரு நாட்டுல அதாவது ஒரு மனிதர் வாழ்ந்திருக்காரு, அவரு சொல்ல வந்த விஷயங்களை நம்ம இன்னைக்கு மறந்துகிட்டு ரொம்ப மூட நம்பிக்கையா அதாவது ரொம்ப தவறா எந்த ஒரு சுய அறிவுமே இல்லாம நம்ம இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் நினைக்கும் போது நம்ம எவ்வளவு தவறான பாதையில போறோங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவோட முடிவுல தெரிய வரும். அப்படி யாரு அப்படின்னு கேட்டா, அப்படி இந்தியாவோட பிறந்த அந்த மனிதர் இன்னைக்கு ஹிந்து வேற இஸ்லாமிய சமயம் வேற அப்படின்ட்டு வேற வேற மதங்களை பிரிச்சு சண்டை போடக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நபர் இருந்துகிட்டு ஹிந்துவும் ஒண்ணுதான் இஸ்லாமிய சமயமும் ஒண்ணுதான் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்ட்டு இந்த ரெண்டுத்த வச்சுமே மத கொள்கையை பரப்பின ஒருத்தரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவர் வேற யாருமே கிடையாது, ஷீரடி சாய்பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய மகானை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசி ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. இந்த ஷீரடி சாய்பாபா அப்படின்னு நான் சொன்ன உடனே இது ரொம்ப பெரிய டாபிக்கா இருக்கிறது அப்படிங்கறத விட இன்னைக்கு எல்லார் மனசுலயும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்க அப்படின்னா இவர் ஒரு முக்கியமான கடவுளாவே மாறிட்டார். ஆக்சுவலா இவர் யாரு? இவர் பாத்தீங்க அப்படின்னா இவர் ஒரு மகான், இவர் ஸ்பிரிச்சுவல் லீடர். ஆனா இவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருமே மிகப்பெரிய கடவுளா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண மனிதரை ஏன் இவ்வளவு பெரிய கடவுளா எல்லாருமே பார்க்கணும்? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? இதையெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாய்பாபா அப்படிங்கிறவருக்கு பின்னாடியே பல மர்மங்கள் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னா இவர் ரொம்ப தனித்துவம் வாய்ந்த ஒரு மனிதர். அதாவது இவர் எந்த இடத்துல பிறந்தாரு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனா இவருடைய பிறப்பிடமா இன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாத்ரி வில்லேஜ், பாத்ரி கிராமம் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இவர் கரெக்டா என்னைக்கு பிறந்தாரு அப்படின்னு தெரியாது. ஆனா 1838 இவர் பிறந்திருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்படி இருக்கும்போது இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய உண்மையான பேரை யாருக்குமே தெரியாது. இவரை சாய்பாபா அப்படின்ட்டு எப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஆக்சுவலா இந்த மகாராஷ்டிரா மாநிலத்துல ஷீரடி அப்படிங்கிற இடத்துல இவர் தோன்றி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாத்துலயுமே அவர் ஒவ்வொரு இடமா போய் மக்களுக்கு அவரால் என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு, அவர் என்ன கத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு சில அறிவுரைகளை வழங்கிட்டு இருந்திருக்காரு அந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஷீரடி அப்படிங்கிற இடத்துல ஒரு மரத்தடியில உட்காந்துக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தியான நிலையில இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது மக்கள்லாம் அவர் பார்த்துட்டு யாரு இவர் இப்படி தியான நிலையில இருக்காரு அப்படின்ட்டு அவர் ஒரு கடவுள் மாதிரி ஒரு ஞானி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி எடுத்தோடனே ஒருத்தர் அப்படி பார்ப்பாங்க அப்படின்னா அவர் தியான நிலையில உட்கார்ந்தாரு அப்படின்னா கிட்டத்தட்ட நாள் கணக்கா வார கணக்கா அப்படியே உட்கார்ந்துருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா மழை பெய்யும், நைட்ல ரொம்ப குளிரா இருக்கும், சில நேரம் உடம்புக்கு ஏதாவது நடக்கும். சோ இப்படி அதாவது வெளிப்படையா வெட்ட வெளியில ஒரு தடவை எவ்வளவு நேரம் உட்காந்துருக்க முடியும் நீங்களே சொல்லுங்க. ஆனா அவரு அந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தியான நிலையில அந்த அளவுக்கு ஒரு வயதான மனிதர் அவ்வளவு நேரம் உட்கார்ந்துருப்பாரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க. அவர் சின்ன வயசுல எப்படி இருந்தாரு எப்படி வளர்ந்தாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய மர்மமா இருந்துட்டு இருக்குது. சோ இப்படி இருக்கும்போது இப்படி இந்த இடத்துல பல பேருக்கு காட்சி தராரு சாய்பாபா ஒரு குருவா ஒரு ஞானியா பல பேருக்கு பல அறிவுரைகள் வழங்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இவர் என்ன கொள்கையை ஃபாலோ பண்றாரு, இவர் மக்களுக்கு என்ன சொல்ல வந்தாரு, இன்னைக்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இவரை கடவுளா பாக்குறாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருந்து விரதம் இருக்கிற வரைக்கும் ஏன் இவ்வளவு ஃபோர்ஸா இப்படி ஒருத்தரை வேண்டாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட இவருடைய கொள்கைகளை ஏத்துப்பாங்க, இவரு நம்புவாங்க. அப்படி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இவர் பண்ண விஷயம் ஒண்ணுமே கிடையாது, ஹிந்து பிளஸ் இஸ்லாம் அப்படிங்கிற ரெண்டுத்தையுமே இணைச்சல் தான். அது என்ன இணைச்சார் அப்படின்னா அதாவது பிறப்பான சாய்பாபா அப்படிங்கிறவர் ஒரு இஸ்லாமியர் அதாவது முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர். ஆனா அவர் வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு ஹிந்து மதத்தை ரொம்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஹிந்து மதத்துல சொல்லக்கூடிய கொள்கைகள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த பகவத்கீதையில சொல்லக்கூடிய இந்த கிருஷ்ணர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஹிந்து மதத்துல அவர் ஒரு ஞானியாவே ஆயிட்டாரு. ஆனா அப்படி ஆனதுக்கு அப்புறம் முஸ்லீம் மதத்தை அவர் விட்டார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவர் செஞ்ச மிகப்பெரிய செயல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி இந்த ரெண்டு மதத்தை சேர்த்தே அவருடைய கொள்கைகளையும் அவருடைய விஷயங்களை மக்களுக்கு பரப்பிட்டு இருக்கும் போதே அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு மாஸ்க் அதாவது இஸ்லாமியத்துல என்ன அந்த மசூதி அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படி ஒரு விஷயத்தை அவர் கட்டியிருக்காரு. அப்படி கட்டும் போது அந்த மாஸ்க்கு என்ன பேர் அவர் வச்சிருக்காரு
வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துவாரகமாயி அப்படின்ட்டு கிருஷ்ணர் வாழ்ந்த இடமா ஒரு ஹிந்து பேரை ஒரு மசூதிக்கு வச்சிருக்காரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டு அதுல வந்து ஏதோ ஒரு ரிலிஜனை பத்தி, ஹிந்துவா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும், ஏதோ ஒரு போஸ்ட் போட்டோம் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்து சம்பந்தமே இல்லாம பல அந்த ரிலிஜனை ஃபாலோ பண்றவங்க, ஹிந்துவா இருந்தா முஸ்லீமை தப்பா பேசுறதும், முஸ்லீமா இருந்தா ஹிந்துவை தப்பா பேசுறதும் இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்குள்ள போனீங்கன்னா இன்னைக்கு கூட பார்க்கலாம், இந்த நிமிஷம் கூட. ஆனா அந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அப்போ இருந்த காலகட்டத்துல மத பிரச்சனைகள் எவ்வளவு இருந்திருக்கும். ஆனா அப்படி ஒருத்தர் வந்து முஸ்லீமா இருந்துட்டு ஒரு மசூதி ஹிந்து பேரை வச்சிருக்காரு அப்படின்னா அப்போ அவர் எவ்வளவு பெரிய ஞானியா, எவ்வளவு பெரிய தெளிவான ஒரு நோக்கமுடையவரை இருந்திருப்பார் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம இவரை பத்தி பல விஷயங்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இவரை பத்தி தனி ஒரு புக்கே இருக்குது, ஸ்ரீ சாய் சச்சரிதா அப்படின்ட்டு ஒரு இவரை பத்தின ஒரு சரிதமே இருக்குது. அதுல வந்து இவருடைய வாழ்க்கையை பத்தி முக்கியமான விஷயங்கள் வந்து குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. இப்படி குறிப்பிட்டு வச்சிருக்கும் போது இவருடைய வாழ்க்கை என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, அதாவது இவருடைய வேலை என்ன அப்படின்னா, அதாவது ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு வர மக்களுக்கு வந்து அறிவுரைகளை சொல்றதும், வரவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிஞ்சு அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சொல்றது மட்டும்தான் இவருடைய ஒரே நோக்கமா இருந்திருக்குது. சோ அப்படி இருக்கும்போது இவரை வந்து ஏன் எல்லாரும் இந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு சாதாரண மனுஷனா இருக்கும்போது அவர் பக்கத்துல போனாலோ இல்ல அவர்கிட்ட ஏதோ போய் பேசினாலே அவர்கிட்ட இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது நிறைய கிடைக்குது அப்படின்ட்டு அந்த காலகட்டத்திலே குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. ஒரு மனிதர் பிரச்சனையோட போனாங்க இல்ல ஏதோ ஒரு மன கஷ்டத்தோட அவர்கிட்ட போய் பேசுறாங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்து பேசும்போதே அவர் ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்லும் போதே அவங்களுக்கு அவ்வளவு பாசிட்டிவா இருக்குது. இதுல மாய மந்திரம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன். இதெல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும், என்ன கொடுக்குறோமோ அதான் நமக்கு திருப்பி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் எக்ஸாம் எழுத போறான் அப்படின்னா அந்த பையனுடைய அப்பா அம்மா இருந்துகிட்டு நீ நல்ல எக்ஸாம் எழுதிட்டு உன்னால முடியும்னு சொன்னா அட்லீஸ்ட் அந்த பையன் பாஸ் ஆகும், இல்ல நல்லா படிச்சிருந்தாலும் நல்லா எழுதிட்டு வருவான். ஆனா என்னதான் அந்த பையன் நல்லா படிச்சிருந்தாலும் நீ எல்லாம் எக்ஸாம் எழுத மாட்டேன், நீ மார்க் கம்மியாவே தான் வாங்கிட்டு இருக்கிற, நீ எப்படி எழுத போற அப்படின்ட்டு திட்டி அனுப்பிச்சாங்க அப்படின்னா அந்த பயத்திலேயே அந்த பையன் எக்ஸாம் சரியா எழுத மாட்டான். சிம்பிள் விஷயம். இதுதான் வந்து அவரு செஞ்சிருக்கிறாரு. தனக்குள்ள இருந்த பாசிட்டிவிட்டியை, தனக்குள்ள இருந்த அந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் நான் பார்க்கணும், எல்லாருக்கிட்டையும் நான் இதை பரப்பணும் அப்படின்ட்டு வர எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே வந்து பரப்பிட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் சாய்பாபா நினைச்சு வியாழக்கிழமை 21 நாள் விரதம் இருந்தா நடக்கிறது, அதாவது நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி விரதம் கூட இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனா எல்லாருமே இப்படி பண்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அவர் மேல இருக்கக்கூடிய அளவற்ற அந்த நம்பிக்கையும் அந்த ஒரு பக்தியும் தான். அப்படியே வந்து இவர் மேல இவ்வளவு பக்தியா இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா, அதாவது யாரா இருந்தாலுமே அவங்க வந்து மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தலைவரா இருந்தாலும் அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் அவங்களுடைய கொள்கைகள் தான் இவங்க யாரு, இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெருசா அவங்கள பத்தி ஒரு டெஃபினிஷன் கொடுக்கும். அந்த மாதிரி இவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க என்ன ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, கடவுள் அப்படிங்கறத வந்து நீங்க உணரணும். அதாவது அவர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் தான் நீங்க அப்படின்றாரு. அதாவது உங்களுடைய மனசுல, உங்களுடைய அறிவுல, உங்களுடைய எண்ணத்துல நீங்க என்ன நினைச்சுக்கோங்க, உங்களுக்குள்ளதான் நான் இருக்கிறேன். நான் அப்படிங்கறது நான் பெரிய ஞானி கிடையாது, நான் பெரிய குரு கிடையாது. ஆனா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க ஏத்துக்கிட்டு உங்களுக்குள்ள என்னையே நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா அந்த நொடி தான் நீங்க வந்து கடவுளை உணர்றீங்க. அதாவது தான் கடவுள் அவர் வந்து சொல்லவே இல்லை, ஆனா கடவுள் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு கருத்தை தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு பல பேர் சொல்றாங்க. சோ இதை தான் வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க சாய்பாபா வந்து தத்தாத்திரேயோட அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. தத்தாத்திரேயா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, இவர் வந்து அதாவது ஹிந்து மதத்துல முப்பெரும் கடவுளா இருக்கக்கூடிய சிவன், விஷ்ணு, பிரம்மா இவங்க 3 பேருடைய அவதாரத்தையும் 3 பேருடைய சக்தியும் உள்ளடக்கின ஒரு அவதாரமா வாழ்ந்தவர் தான் இந்த தத்தாத்திரேயா அப்படிங்கிறவரு. இவருடைய அவதாரமா இருக்கணும் ஷீரடி பாபா அப்படிங்கிறவரு ஏகப்பட்ட பேர் நம்புறாங்க. ஏன் அப்படின்னா தத்தாத்திரேயா அப்படிங்கிறவர் ஆக்சுவலா வந்து மெடிசனுக்கான கடவுள், அதாவது மருந்துக்கான கடவுள், உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் மனது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரிதான் சாய்பாபாவும் இருந்திருக்காரு. அவர் இருந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு நல்லது சொல்றது மட்டும் இல்லாம பிரச்சனையோட கவலையோட யாரு போனாலும் அவரை நினைச்சாலோ இல்ல அவர்கிட்ட போய் அறிவுரைகள் கேட்டாலோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருது அப்படிங்கறதான் சாய்பாபா மேல இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை. அவரை நினைச்சாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகுது, நமக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினாலதான் அவர் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்தவங்க இவரை வந்து ஃபக்கீர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபக்கீர் அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது. இப்ப எப்படி ஹிந்து மதத்துல வந்து ஞானி அந்த மாதிரி, அதாவது ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்ணி போகக்கூடியவரை ஞானின்னு சொல்றோமோ, சித்தர்கள் அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி இஸ்லாமிய சமயத்துல இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பரப்புறவங்களை வந்து ஃபக்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இஸ்லாமியர்களும் இவரை வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய கொள்கைகள், அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் வந்து ஆதரவா ஏத்துக்கிட்டு அதை சொல்லிட்டு இருந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது இவர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இவர் வந்து பகவத்கீதை நீங்க படிங்க அப்படின்ட்டு ஹிந்துஸ்க்கு சொல்லியிருக்காரு. குரான்
நீங்க படிங்க அப்படின்னு முஸ்லீம் சொல்லியிருக்காரு. எதை நீங்க எந்த மதத்தை பத்தின விஷயங்களையும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, அதாவது இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மதத்தை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா இதுதான் ஃபாலோ பண்ணணும், இதை விட்டுட்டு வேற கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவரே அந்த காலகட்டத்தில் அப்படி சொன்னார் அப்படின்னா, கடவுள் அப்படிங்கிறது எல்லா மதத்திலும் இருக்குது. எல்லா மதமும் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளதான் கடவுள் இருக்குது, நம்ம எப்படி வாழணும், எப்படி ஒரு பாசிட்டிவ் மைண்டடான ஒரு பர்சனா இருக்கணும். சோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்றதுனாலதான் இந்த கடவுள் ரிலிஜன் அப்படிங்கறது இருக்குது. இதுல எனக்கு எந்த விதமான பாகுபாடு எனக்கு கிடையாது. அதனால நான் இதை வந்து எல்லாருக்கிட்டே பரப்புறேன், இதை நான் சொல்றேன். இது மூலமா மக்கள் நன்மை பெற்று வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியே இந்த ஒரு விஷயத்தை அந்த அளவுக்கு பரப்ப ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இந்த ஏத்திசம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மறுத்திருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, கடவுளே இல்ல அப்படின்னா அப்போ ஒன்னால எப்படி நல்ல வாழ்க்கையை வாழ முடியும்? அதாவது அவர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கடவுள் அப்படிங்கறது நமக்குள்ளதான் இருக்குது, நம்மளுடைய உடல்ல தான் இருக்குது, நம்ம தான் உணர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கடவுள் இருக்கு அப்படின்னா நீங்க அதை எப்படி நம்புவீங்க? ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு கட்டத்துல அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நீங்க உணர்ந்துதான், அதாவது உணர்ந்து அனுபவப்பட்டா மட்டும்தான் சரி கடவுள் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அதை அனுபவப்படலை அப்படின்னா அது அந்த பத்தின நம்பிக்கை வராது. சோ அப்படி அதை அனுபவப்பட முடிஞ்சது அப்படின்னா அது எப்படி இல்லாம இருக்கும்? சோ இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும், நமக்கு வந்து தேவையான விஷயங்கள் இப்படி சொல்லும் போது இது ஏன் இல்லைன்னு நம்ம வந்து ஏத்துக்கணும். இந்த ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது, நம்மள ஒரு நல்ல மனிதன் ஆக்குது அப்படின்னா இது ஏன் இல்லைன்னு வந்து நம்ம வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதது, இந்த ஏத்திசம் அப்படிங்கறத அவர் சுத்தமா மறுத்திருக்கிறாரு. கடவுள் அப்படிங்கிறது இருக்குது, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்குள்ளதான் இருக்குது. கடவுள் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நீங்க வந்து உயிர் வாழ்றீங்க, நீங்க வந்து மனிதனா பிறந்து வந்திருக்கீங்க அப்படின்ட்டு இவ்வளவு பெரிய பல கொள்கைகளை இவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்காகவே இவர் வந்து பேர் போனவரா இருந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள், இந்துக்கள் மட்டும் இல்லாம இந்தியாவோட மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா ஏகப்பட்ட பேர் இவர் வந்து ஃபாலோ பண்றாங்க. மலேசியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகள்ல இருக்கக்கூடிய இங்க இருந்து போன இந்தியர்களா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய பல பேரா இருக்கட்டும், வெளிநாட்டுல இருந்து ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து இவர் வந்து பாக்குறாங்க, இவருடைய தரிசனம் பெறுறாங்க. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான், இவரை நினைச்சாலோ இவரை பார்த்தாலோ இவரை வேண்டுனாலோ நமக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் நம்மளோட லைஃப்ல இருக்குது அப்படிங்கிறது தான் இவர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து அதாவது இவருடைய தரிசனம் வேணும், இவருடைய பக்தி வேணும்னு நினைச்சு வரத்துக்கு மிகப்பெரிய காரணமா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு ஏகப்பட்ட மக்களுடைய நம்பிக்கையா இருக்குது. இவரை நினைச்சு நம்ம ஏதோ ஒரு விஷயம் செஞ்சோம்னாலும் இவரை நம்ம வேண்டுனோம்னாலும் கண்டிப்பா அந்த விஷயம் நல்லபடியா முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில பாசிட்டிவ் இம்பாக்ட்ங்கிறது ஒரு துளியாவது நடக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இது வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கறதா, என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்ல வந்த விஷயமும் இதுதான். சோ இப்படிதான் அவர் அந்த காலகட்டத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பேர் வந்து இவர் இவ்வளவு பெரிய ஞானியா பாக்குறதுக்கு காரணமும் இதுதான். இஸ்லாமிய சமயத்தில் இருக்கக்கூடிய குர்ஆனுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கக்கூடிய அல் ஃபத்திஹா அப்படிங்கறதும், அது மட்டும் இல்லாம மௌலித், கவாலி, தப்லா, சரங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் சம்பந்தப்பட்ட எல்லா பிராக்டிஸையும் அவர் வந்து ஆதரிச்சிருக்கிறாரு. இவர் படிச்சது மட்டும் இல்லாம இதை ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறது கூட இவர் சொல்லியிருக்காரு. இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. இவர் வந்து முஸ்லீம்ங்கிறதுனால. அது மட்டும் இல்லாம இதே சமயம் இந்து மதத்துல சொல்லக்கூடிய பகவத்கீதாவா இருக்கட்டும், பகவத புராணங்களா இருக்கட்டும், இந்த ஒரு விஷயங்களை இவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. கிருஷ்ணர் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களையும் இவர் ஏத்துக்கிட்டு அதையும் இவர் வந்து மக்களுக்கு வந்து கொடுத்திருக்காரு. இப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் இவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஞானியா இருந்திருக்காருன்னு இதுல இருந்து நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து யோகா ஏகப்பட்டது தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. யோகா ஆசனங்கள், மெடிடேஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் இவர் வந்து வாழும் போதே செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதாவது ஒரு வேப்ப மரத்து அடியில உட்காந்துதான் இவர் வந்து எப்பயுமே தியான நிலையில இருப்பாரு. ஏதாவது யோகா செய்வாரு, இல்லைன்னா எப்பயுமே வந்து மெடிடேஷன் தியானம் பண்ணிட்டே இருப்பாரு. அது மூலியமா வரவங்களுக்கு ஏதோ ஒரு அறிவுரை வழங்குறது மூலியமா அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது தான் இவரை தேடி போகக்கூடிய பக்தர்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது இப்படி வாழ்ந்த ஒரு மனிதரை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏகப்பட்ட பேர் வந்து கடவுளாவே நினைச்சு கும்பிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், எல்லா கடவுளுமே ஒண்ணுதான். நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு நல்ல ஒரு மனிதரா வாழ்றதுக்கு, முழுமையா வாழ்றதுக்கு என்ன தேவை அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த ரிலீஜன் அப்படிங்கறது. மதம் அப்படிங்கறதே ஒரு மனுஷனா முழுமையான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்றதா ரிலீஜன். அதை நம்ம எடுத்துக்கிட்டு நல்ல வாழ்க்கையை நடத்திட்டு போனோம் அப்படின்னா அதுல எந்த தப்பும் இல்லைன்னு அவர் சொல்லக்கூடிய விஷயம் தான் இவருடைய கொள்கைகளா இருந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது இவர் எப்படி இறந்து போனார் அப்படின்னா, இவருடைய மரணத்தை இவரே கணிச்சார் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய கடைசி காலகட்டத்தில் வந்து தான் எப்படி இறந்து போய் அப்படின்ட்டு அவருக்கே தெரிஞ்சுதான் அவருடைய உயிர் அவர் விட்டு பிரிய போகுது அப்படின்ட்டு அவர் சொல்லி அந்த இடத்துல அவர் வந்து சமாதி எழுப்ப
சொல்லி அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சீடர்கள்ட்ட அவர் வந்து சொல்லியிருக்காரு, நான் இந்த நேரத்தில் இந்த நாள் அன்னைக்கு நான் இறந்து போயிருவேன் அப்படின்ட்டு. சொன்ன மாதிரி அவர் வந்து சொன்ன நாள் அன்னைக்கு அவர் வந்து இறந்து போயிட்டாரு. அக்டோபர் அப்போ 1938 அவர் வந்து இறந்திருக்காரு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய சீரடி அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆலயம் எழுப்பி ஏகப்பட்ட பேர் உலகத்துல இருந்து வந்து இவருடைய தரிசனம் பெற்று இவரை நினைச்சு வாழ்க்கையில நல்லா இருக்கணும், அப்படியே பாசிட்டிவ் இம்பாக்ட் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கணும், நம்ம வந்து வாழ்க்கையில ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யணும் அப்படின்ட்டு இவர் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு குருவா இருந்தவர், ஒரு மனிதரா வந்தவரை ஞானியா ஏத்துக்கிட்டு அவர் சொன்ன கொள்கைகளை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு கடவுளா வழிபட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஸ்ரீரடி சாய்பாபா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாறு. சோ இப்படி ஒருத்தர் தான் அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது இது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏகப்பட்ட பேர் வந்து மதம் பெருசு, ஏன் கடவுள் பெருசு, உன் கடவுள் பெருசுன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கும்போது எல்லாமே ஒண்ணுதான். லைஃப்ல நம்ம வந்து ஒரு விஷயத்தை பர்பஸை கண்டுபிடிச்சு நல்லா வாழ்றதா முக்கியம் அப்படிங்கறத அந்த காலகட்டத்திலே அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அது அப்ப எவ்வளவு பெரிய விஷயம். இதை இன்னைக்கு நிறைய பேர் மறந்துட்டு இன்னைக்கு வந்து அடிச்சிட்டு இருக்கிறவங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கவும் தானே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. கடவுள் அப்படிங்கிறது வேற எங்கேயுமே கிடையாது, உங்களுக்குள்ளதான் இருக்குது, உங்களால அதை உணர முடியும் அப்படிங்கறதா இவர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயமா இருக்குது. சோ இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.